ஹாய் வியூவர்ஸ், நான் சாய்பாபா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீர் ரிஸ்வி. யார் இந்த சமீர் ரிஸ்வி அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை ஏலத்தில் எடுக்கும்போது, இவர் உத்தரப்பிரதேஷில் 6 டிசம்பர் 2003 பிறந்திருக்காரு. இவர் நிக்நேம்டாக எப்படி அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, ரைட் ஹேண்டர் சுரேஷ் ரெய்னா அப்படின்ட்டு. இவர் அண்டர் 19 வேர்ல்டு கப்பும் விளையாடிருக்காரு, அதாவது அண்டர் 19 கிரிக்கெட்டும் விளையாடிருக்காரு. இவர் அவருடைய கிரிக்கெட்டை 11 வயசுலேருந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் அவருடைய ஸ்போர்ட்டை காந்திபா அகாடமி மீரட்டில் உள்ள இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே அவருடைய மெட்டர்னல் அங்கன் டன்கீப் அக்தருக்கு கீழே அவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ரஞ்சி டிராஃபி மேட்ச் உத்தரப்பிரதேஷ்க்கும் சௌராஷ்டிராவுக்கும் நடுவில் நடந்த மேட்ச்சில் இவர் செம்மையாக ஃபீல்டிங் பண்ணதை பார்த்து ரெய்னாவும் இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. ஒருத்தர் தான் சமீர் ரிஸ்வியை கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னார். ஆனால் சமீர் ரிஸ்வியோட அப்பா அவரை ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னார். அதேமாரி டன்கீப் அக்தரான அவங்களுடைய மாமா கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணி அவரை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் தான் விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தார். ஆனால் அவங்களுடைய சில கோச்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய அக்ரெசிவ் பேட்டிங்னால நீங்கள் மிடில் ஆர்டரில் விளையாடலாம், ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் போக போக ஒரு பிக் ஹிட்டிங்க்கு ரெப்புடேஷனாக இருந்தார். ஸோ அவர் கடைசியில் ஒரு எஜுகேஷனே முடித்தார். 10th எக்ஸாம் அவர் எப்போ முடித்தார் அப்படின்னா, டர்னிங் 20 வயசில் அவர் 10th கிளாஸை முடித்தார். அவருடைய அப்பா அசின் லோயா ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர். அவங்களுடைய மதர் ருக்ஸானா ரிஸ்வி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சமீர் ரிஸ்விக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுடைய பேர் இரினா டுப்ளிஸ்கோவா. இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர். 2019-2020 நடந்த ரஞ்சி டிராஃபியில் அட் த ஏஜ் ஆஃப் 16 உத்தரப்பிரதேஷ்க்கு டெபியூட் ஆகிறாரு. அது UP 20T20 லீகில் அட்டென்ஷன் மேட் பண்ணார். இவருடைய லிஸ்டே டெபியூட்டாக 11th டிசம்பர் 2021 உத்தரப்பிரதேஷ்காக 2021-2022 விஜய் ஹசாரே டிராஃபியில் டெபியூட் பண்ணார். அவருடைய ஹெட்லைன் சோஷியல் சர்க்கிள்ஸில் 2023 UP 20 லீகில் அவர் 455 ரன் அடிக்கிறாரு. 9 இன்னிங்ஸில் அந்த டோட்டல் ஃபுல்லாக. அதில் 2 செஞ்சுரியும் இருக்குது. ஸோ டிசம்பர் 2023 அவர் 8.40 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் 2024 இந்தியன் பிரீமியர் லீக்குக்காக வாங்கப்படுகிறார். இவர் தான் இவென்ச்சுவலி ஹையஸ்ட் ஏர்னிங் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அன்காப்டு பிளேயர் இந்த IPL 2024 ஆக்ஷன். ஸோ இவரை மாதிரி நம்மளும் ஒரு பேஷனை நோக்கி போனால் நம்மளுடைய லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்.